ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஸ்டூடெண்ட். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் இப்போ பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுதான் தெரியல, புலி வரப்போகுது எப்போ வரும் இப்போ வருமானு கேட்டுகிட்டே இருந்தோம். நாளைக்கு வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்த விஷயம் தெரியல, படித்த விஷயம் தெரியல. பார்த்தா நாளைக்கு எக்ஸாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக கொஸ்டின் பேப்பர் இப்போ கொடுத்தா எழுதி கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு நைட் வெயிட் பண்ணணும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு நேரமாக கிளம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். இதுதான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் படிக்கலாங்க. படித்ததே போதும். படித்ததை எழுதினாவே, தப்பு பண்ணாமல் எழுதினாலே போதும். 170க்கு மேலே எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. காட் கிரேஸ். கடவுள் எப்படி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறான்னு தெரியல. நம்ம அந்த இடத்துல அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியல. கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனிவே, எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்காகவே அவங்க டைம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியலனாலும் வெயிட் பண்ணி அரை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டே பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை டக்குன்னு பண்ணிவிட்டு அதை ஹெரைஸ் பண்ணிவிட்டு ஒயிட்னர் போட்டு எதுவுமே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக, இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணாலும் நல்லா பண்ணுங்கள். தப்பாக பண்ணாதீங்க. ஓகேங்களா? 2 பேனா எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஹால் டிக்கெட் நான் கரெக்டாக இல்லை அப்படின்னா 2வது ஹால் டிக்கெட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு ஜெராக்ஸ், ஒரிஜினல் எடுத்துக்கிறத விட ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா ஜெராக்ஸ் உங்களுக்கு இதுக்கு ஹால் டிக்கெட் கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜெராக்ஸை நம்ம கூட அட்டாச் பண்ணி ஃபோட்டோ கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால அது ஜெராக்ஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பென்னு, ஹால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு ஆர் கவர்மெண்ட் ஐடி ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க கூட. நம்ம அந்த சமயத்துக்கு நம்ம ரொம்ப டென்ஷனாக எதுக்குமே அலைய தேவையில்ல. நம்ம ப்ரிப்பேராக போயிட்டோம் அப்படின்னாலே அவங்க சைட்லேருந்து வர எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட். எல்லாருக்குமாகவும் சொல்கிறேன், கடவுள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர எல்லாருக்குமே எல்லாமே சேரும். முதல்ல அதுக்கெல்லாம் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குரூப் 2க்கு நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இதிலே வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை விட இன்னும் நல்லதுன்னா நல்லதாக தானே இருக்கும். அதுக்காக குரூப் 2வும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ.